சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். நமக்கு நடக்கிற நல்லதுக்கும், கெட்டதுக்கும் நன்றி சொல்லணும்னு சொன்னீங்க. ம், இப்ப நம்ம நல்லது நடக்குது. நம்ம சரின்னு அது நன்றி சொல்லுவோம். அதுக்கு மனசு வரும். இப்ப ம். நம்ம ஒரு நண்பர் வந்து நம்மள கோவப்படுத்துறாரு. ஒரு தொழில்ல வந்து ஒரு வேலை செய்றவங்க கோவப்படுத்துறாரு. அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு வந்து திடீர்னு நமக்கு மனசு வருமா? நீங்க கேட்கறது சூப்பரான கேள்வி. நானே அ பயங்கர டென்ஷன்ல இருக்கிறேன். அப்போ வந்து ஒருத்தர் எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தும்போது நான் எப்படி டென்ஷன் ஆகாம இருக்கிறது? இப்ப ஆமாங்க நீங்க சார். அது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். டென்ஷன் ஆகும்போது உங்க வேலை சிறப்பா நடக்குமா? நடக்காது, நடக்காது. உங்க உணர்வு நிலை சிறப்பா இருக்கும். உங்க உடம்பு நல்லா இருக்குமா? டென்ஷன் ஆகும்போது? இருக்காது. முதல்ல என்ன சொல்றாங்க? கோபம் என்பது இன்னொருவர் செய்கிற தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்கிற தண்டனை. கோபம்னா என்னது? இன்னொருவர் செய்கிற தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்கிற தண்டனை தான் கோபம். அப்ப நம்ம அது முதல்ல கோவப்படுறதுன்றது நம்ம முதல்ல சிந்தனை கெட்டுரும், நம்ம உடம்பு கெட்டுரும், நம்ம வேலை கெட்டுரும். இத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். 2வது ஆல்ரெடி என் சிந்தனையும், வேலையும் கெட்டு போயிருக்கு. இன்னொருத்தன் வந்து அத இன்னும் டிஸ்டர்ப் பண்றானே எனக்கு கோவம் தானே வரணும் அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. இப்ப நீங்க ஆமா. இதுக்கு எப்படி நன்றி சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு நீங்க எப்படி நன்றி சொல்லலாம்னா, இப்படி ஒரு சிக்கலான சூழல்ல நீ நன்றியோட இருக்கிறியா பாப்போம்ன்னு சொல்லிட்டு, இயற்கை நமக்கு குடுத்த சவாலா நீங்க எடுத்துக்கணும். பயிற்சி இது. இவ்வளவு டென்ஷன்லயும் நீ வந்து கூலா இருக்க முடியுமா உன்னால? அப்படின்னு நம்மள டெஸ்ட் பண்றாங்க. இதுலயும் நம்ம இருந்தாகணும். இது நமக்கு ஒரு சவால் அப்படின்னு எடுத்துக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப இவ்ளோ டிஸ்டர்பன்ஸ்லயும் என்ன பண்ணலாம்? நீங்க இப்ப பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து உங்க கடையில வேலை செய்றேன். சோ நான் ஒரு விஷயத்த தப்பா செஞ்சுட்டேன். உடனே உங்களுக்கு டென்ஷன் ஆயிர்றீங்க. யோவ்! என்னய்யா இது? இது என்ன பண்ணிருக்க நீ? இது எப்படி தைக்கணும்? அது அப்படி தைக்கணும். இது போல பண்ணி வச்சா என்ன ஆவறது? ஏது ஆவறதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு டென்ஷன் கத்துறீங்க. இப்ப நாங்கலாம் உங்க கடையில வேலை செய்றோம். இப்ப எல்லாருக்கும் வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? இப்ப என்ன நீங்க திட்டுறீங்க. எல்லாருக்கும் வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? ஐயோ! நம்மள திட்டுவாரோ! நம்மள இது பண்ணுவாரோ! அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே எல்லாரும் வேலை செய்யும்போது, தவறுகள் நடக்க மேபி வாய்ப்பு இருக்கு எல்லார்கிட்டயும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, உடனே வந்து என்ன பார்க்குறீங்க. சார் ஒரே நிமிஷம். தம்பி ஒரு நிமிஷம். அத காட்டு. அத எடு அது. இப்படி பாரு இத தைக்கலாமா இது? இப்ப நீ இந்த இந்த ஒரு தப்பு பண்றல்ல, இப்ப இந்த ஒரே ஒரு விஷயம் டேமேஜ் ஆகுறதுனால, எனக்கு இவ்ளோ லாஸ் ஆகுது. இவ்ளோ இழப்பு ஏற்படுது. இத நீ சரியா செஞ்சேன்னா, நீ தொடர்ச்சியா என்கிட்ட இருப்ப. இல்ல இந்த மாரி தப்பு செய்யும்போது என்னால எனக்கு சரி பிடிக்கலன்னு சொல்லிட்டு உன்ன நிறுத்திட்டா என்ன ஆகும்? யோசனை பண்ணி பாரு. ஆனா, இத நீ சரியா செஞ்ச அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியா, தொடர்ச்சியா நீ அழகா செஞ்சுட்டு இருந்தீன்னா, இன்னும் ஒரு 6 மாசம், 1 வருஷத்துலலாம் நீ சம்பள உயர்வு உனக்கு அதிகமாகும். எனக்கு இன்கம் அதிகமாகும். அதனால உனக்கு சம்பளம் அதிகமா குடுப்பேன். அப்ப நீயும் சந்தோஷமா இருக்கலாம், நானும் சந்தோஷமா இருக்கலாம். அப்ப இது ரொம்ப பெரிய தப்பு. இப்ப நான் இத கோவப்பட்டு உன்ன வெளியில அனுப்பலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லையா? இருக்கு சார். கண்டிப்பா. ஆனா ஆனா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அடுத்த முறை சரியா செய். அவ்வளவுதான். அடுத்த முறை இத சரியா செய். அப்படியே கூலா கடந்து போயிடுங்க. கோபம் என்பது பிறர் செய்கிற தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்கிற தண்டனை. அத மனசுல வச்சுக்கணும். அத விட இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. கோபம்ன்றது கையில நெருப்பு அள்ளி வச்சுக்கிட்டு யார் மேலலாம் கொட்டிடலாம்ன்னு நினைக்கிறதும் கோபமும் ஒண்ணு. கையில நெருப்பு வச்சிருந்தா யாருக்கு சுடும்? நமக்கு தான் சார். ஆ அது கோபம் அப்படி. நீ கையில நெருப்பு அள்ளி வச்சுட்டு யாருன்னா வந்தா அவங்க மேல கொட்டிடலாம்ன்னு நினைக்கிறதும் கோபமும் ஒண்ணு. அப்ப என்ன பண்ணணும்? இது நமக்கு கொடுக்கப்பட்ட சவால். இந்த இடத்துல நீ எப்படி கூலா இருக்கிறன்னு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு சவால் குடுத்திருக்குது. நான் கூலா இருந்து காட்டுறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நீ கூலா இருக்கும்